Good morning, everybody. I'm Dr. Ramanathan Archana, Savacheri Base Hospital. இப்போ வரைக்கும் நான் தான் எம்எஸ். எனக்கு வந்து இப்போ பிடி சார் மற்றது போலீஸ் எல்லாருமே வந்திருக்கணும். என்னை அரெஸ்ட் பண்ண போகிறனாமன்னு சொல்லி கேட்கணும். நான் சொன்னேன் அரெஸ்ட் பண்ணி கூட்டிக்கிட்டு போங்கோ. என்ன சொல்கிறது, நீங்கள் சொல்லி வர மாட்டேன்னு சொல்லி சொன்னால் மற்றது இந்த டைமில் வந்து இந்த ஹாஸ்பிட்டலில் நான் மட்டும் தான் நிற்கிறேன். அப்போ என்ன இப்போ அரெஸ்ட் பண்ணி கொண்டு போனால் இந்த டைமில் டெத் ஆகினால் வந்து நாளைக்கு எனக்கு கேஸ் போடலாம், நான் தான் காரணம்னு சொல்லி. நாளைக்கு ஒரு பாரியளவான ஒரு போராட்டம் இடம்பெற போகின்ற சொல்லி உலக அளவில் தெரியும். எல்லா பத்திரிகைகளும் எல்லாரும் பகிரங்கப்படுத்தி நாளைக்கு ஒரு பெரிய ஒரு போராட்டம் வைத்திருக்காகவும் இந்த வைத்தியசாலை சிறப்பாக இயங்க வேண்டும் என்று வலியுறுத்தி நாளைக்கு ஒரு போராட்டம் என்று ஒழுங்கு படைக்கப்பட்டிருக்கிறது. இந்த வேளையிலே நாங்கள் வைத்தியருடைய அந்த வைத்தியர் முதல் வைத்திய மாகாண பணிப்பாளர் வந்து தன்னுடைய கையெழுத்து வாங்க முயன்றதாகவும் அதில் ஒரு வைத்தியரை கடமையில் இருக்க முயன்றதாக அறிந்தோம். அதற்கு பிற்பாடு ஒரு போலீஸார் வந்து அவரை ஒரு வழக்கு மாகாண பணிப்பாளர் போட்ட முறைப்பாடு தொடர்பாக வாக்குமூலம் எடுக்க வேண்டும் என்று சொல்லி அங்கே வருமாறு போலீஸ் நிலையத்துக்கு வருமாறு அளித்ததாகவும் அவர் கூறியிருந்தார். அதன் பிற்பாடு அவர் தனக்கு பதில் கடமைக்கு வைத்தியர் இல்லை, ஆகவே நான் வர முடியாது என்று கூறியிருந்த பிற்பாடு மாகாண பணிப்பாளர் போலீஸ் நிலையம் சென்று மாகாண சாவகச்சேரி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி அதைவிட உதவி போலீஸ் அத்தியட்சர் ஒருவருடைய வாகனம் இங்கே உள்ளே போனதை நாங்கள் அவதானித்தோம். அவர் இந்த வைத்தியசாலையிலே நான் நினைக்கிறேன் இந்த பிரதேச உதவியாளர் 2 பேர் இருந்தார்கள். அவர்கள் தகவலின்படி தாங்கள் வீடியோ போலீஸார் வந்ததை வீடியோ எடுத்த பொழுது வீடியோ எடுக்க வேண்டாம், வெளியில் போங்கன்னு சொல்லி அவர்களை அகற்றியதாக கூறினார். அதில் உள்ளுக்கா நிற்கினோம். அதை விட வைத்தியசாலையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா முன்பக்க மின் விளக்குகளை விட பின்னுக்கு இருக்கக்கூடிய மின் விளக்குகள் அணைக்கப்பட்டு இருட்டாக தான் இருக்குது. என்னென்று அவையின் நோக்கம் என்னென்னு சொன்னால் நாளைக்கு ஒரு பாரிய அளவில் ஒரு போராட்டம் ஒன்று மக்கள் எதிர்ப்பு என்று காண்பிக்க உள்ளார்கள். அதற்கு முதல் இங்கே இருந்து இந்த வைத்திய அதிகாரி அகற்றி நாளைக்கு வைத்தியசாலையை சுமூகமாக இயங்க வைப்பதாக காட்டிக்கொண்டு இங்கே முன்னாள் வைத்தியசாலைக்கு முன்பாக போராட்டத்தில் ஈடுபடுபவர்களை வைத்தியசாலைக்கு இடையூறு விளைவிப்பதாக சொல்லி இந்த போராட்டத்தை தடுப்பதற்கான ஒரு முயற்சியாகவே நாங்கள் இங்கே பார்க்குறோம். ஒரு பதட்டமான சூழ்நிலை இங்கே இருக்குது. இங்கே பார்த்தாலே தெரியும். இங்கே வைத்தியசாலைக்கு முன்பாக தென்மாட்சியை சேர்ந்த பல்வேறு தரப்பினர் வங்காளி ஒன்று கூடி கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் நாங்கள் முன்னாடி தான் நாங்கள் நேற்று வந்து நாங்கள் கைது செய்யப்பட்டோம். ஆகவே அதற்காகத்தான் நாங்கள் ஒதுங்கி வீதியோரமாக அங்கே மக்கள் நிற்பதை கூட நீங்கள் பார்க்கலாம். நாளைக்கு ஒரு போராட்டம் நடத்தத்தான் போகிறோம். முழு ஆதரவும் அர்ச்சுனா டாக்டருக்காக தெரிவிக்கும். அவற்றை வந்து அவருடைய செயற்பாடு வந்து 20 நாள்ல ஒரு நாள்லேயே அவர் வந்து திறமையான செயற்பாடு ஏற்படுத்தினார். ஒப்பியில ஒரு ஒற்றையில எழுதி வந்து வாசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. சரியா? இப்ப வந்து உங்களுக்கு பிரச்சனைண்டா நீங்கள் பேசினா அந்த பேச்சை அதே மாதிரி சொல்ல வேண்டிய அவசியம் தான் இருக்கு. ஒப்பியில ஒற்றையில எழுதி வந்து வாசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. சரியா? எந்த டாக்டர் வந்து சப்போர்ட் இந்த வந்து இங்க இருக்கிற அந்த பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு உரிய ஆக்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கேன். அவையை கைது செய்ததற்கான காரணம் அந்த பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு ஆதரவு வழங்கியிருக்கார். இது வந்து நாங்கள் வந்து யாரையும் கூப்பிட்டு வரையில இந்த ரோட்டால வரையக்குள்ள சரியான சிரமப்படையினா. ஆனா இதை வெளிக்கொண்டு வந்தது அர்ச்சுனா டாக்டர் மட்டும். சரியா? இவ்வளவு காலமும் மக்கள் சிரமப்பட்டதை வெளிக்கொணர்ந்து வந்தது வந்து அர்ச்சுனா டாக்டர். அவருக்கு முழு ஆதரவும் தென்மராட்சி மக்கள் தெரிவிக்கணும் வந்திருக்காங்க. உதவி போலீஸ் அத்தியட்சர் அங்க வந்து நிற்கிறார். அவருக்கு வந்து கொழும்புல இருந்து இங்க இருந்து விடுப்பு பெற்று போக சொல்லி கடிதம் வந்திருக்கு. அந்த கடிதத்தை கையெழுத்து வச்சு பெற சொல்லி போலீசார் வற்புறுத்தினோம் தான் சொல்லி என்னன்னு சொன்னால் நாளைக்கு விடிய கிடையாது. அவையுடைய நோக்கம் எங்களுக்கும் தெரியும். நாளைக்கு விடிய கிடையாது அல்லது கேதீஸ்வரன் அரசியல் கூட எங்களுக்கு தெரியும். என்னன்னு சொன்னா நாளைக்கு விடிய கிடையாது அவர்கிட்ட கையெழுத்து வாங்கி அவர் இங்கேருந்து விடுப்பு பெற்று போனால் நாளைக்கு இங்கே ஹாஸ்பிட்டல் இயல்பாக இயங்குது. நாங்கள்லாம் இடையூற விளைவிக்கிறோம் என்ற ஒரு தோற்றப்பாடு முயற்சி அவருக்கு சொல்றோம். அவருடைய பணிக்காலமே முடிஞ்சது.
அதை விட்டுட்டு அவர் மேலதிகமான இணைப்பில் அவர் இந்த பணி செய்து கொண்டிருக்கிறார். அது ஒரு அவர் கொடுத்துட்டு போனா போலீசார் வந்து இடஒரு விளைவிச்சா மக்கள் அதுக்கான தீர்வு மக்கள் தான் தெரிவிக்கணும். பொது அமைப்புகள் 30க்கும் மேற்பட்ட தென்னாட்சி பொது அமைப்புகள் ஆதரவு தெரிவித்திருக்கின்றன. நாளைக்கு பூரண கடையடைப்பு இடம்பெறும். இந்த வைத்தியசாலைக்கு முன்பாக இதற்கு முன்பாக பல்லாயிரக்கணக்கான மக்கள் கூடுவார்கள். எனவே இந்த நேரலையை பார்க்கின்ற அனைத்து மக்களும் நாளைய தினம் 8 மணி என்று பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். உங்களுடைய நேரம் கிடைத்தவுடனே விடிகாலை எழுந்தவுடனே இந்த வைத்தியசாலை முன்பாக கூடி உங்களுடைய ஆதரவுகளையும் உணர்வுகளையும் வெளிப்படுத்துமாறு தாழ்மையோடு கேட்டுக்கொள்ளுங்கள். தெரியும் பாருங்க வைத்தியசாலை